सीधा 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 फिर राइट में फिर सीधा चलो राइट नहीं लेफ्ट हाँ सॉरी सॉरी नाना पार्टी इधर से मिलेगा हाँ क्या पार्टी वो तमिलनाडु पार्टी चलो तुम तेरे को कुछ नहीं टेंशन है इधर का कश्मीरी पार्टी है तमिल नहीं है उधर में तमिल है हारा लगा जोर से बड़ा वाला हारा मामा बड़ा और ए मामा मामा ए मामा चलो 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 पो எங்கடிக்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சோபியன் மண்டிக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். என்ன காரணம் இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லோடு சொல்லிட்டாங்க. ஒரு 10 மணி இருக்கும் நமக்கு லோடு சொன்னது. என்ன ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் லோடு சொன்னாங்க. லோடு சொல்லி நம்மளை வந்து மண்டி உள்ள ஏற்றுறதுன்னு கூப்பிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூப்பிட்டு வந்து இதோ நிற்கிது பாருங்கள் நம்ம வண்டி. இங்கே நம்ம மண்டிக்குள்ளே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணி இருக்கும். இப்போ டைம் வந்து 2:25 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்ம வண்டி விட்ட இடத்துல லோட்மேனும் இல்லை, அந்த கடைக்காரங்களும் இல்லை, பார்ட்டியும் இல்லை, ஆஃபீஸ்காரங்க வந்து வண்டி விட்டதோடு சரி. ஒரு பாக்ஸ் கூட இது வரைக்கும் ஏற்றவே இல்லை. கேட்டால் ஏற்றுறது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வண்டி விடும் போதே ஒரே நாளில் லோடு ஏற்றுறதா அப்படின்னு கேட்டோம். ஏற்றுறதுன்னு சொன்னாங்க. ஒரு நாளில் 2 நாள் ஏற்றலாம். ஆனால் வந்து ஒரு பாக்ஸ் வரைக்குமே இப்போ வண்டி இங்கே வந்து விட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு பாக்ஸ் கூட வண்டியில் வந்து ஒன்றும் ஏற்றலை. நம்ம லோடு மேனையும் இன்னும் நம்ம பார்க்கல. ஆஃபீஸ்காரங்க மட்டும் ஏற்றுவாங்க நமாஸ் பண்ண போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நமாஸ் முடிஞ்சும் வந்துட்டாங்க. ஆனால் ஒன்றும் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணல. இன்றைக்கி வந்து டேட் கிழமை பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுலேருந்து எல்லாம் ஒரே வாடகை தான் போயிட்டுருக்கு. வண்டிங்க இல்லவே இல்லை. ஆனால் வந்து ஆஃபீஸ்காரங்க நம்மள்ட்ட என்ன சொல்கிறாங்க, வாடகை வந்து 7 ரூபா கம்மியாக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேற்று என்ன வாடகை அதே வாடகை போடுங்க அப்படின்னா நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் நம்ம அப்படி பேசுனதால் நம்மளை வந்து இப்படி நிற்க வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லோடு சொன்னோடனே வெளியில் ஒரு 6 கிலோமீட்டர் குடோனில் போய் ஏற்றுறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிற்கிற இடத்துல ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, அங்கே கொண்டு போய் வண்டி போட சொன்னாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இல்லை வண்டி வாடகை தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாடகை நேற்று என்ன வாடகையோ அதே வாடகை இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். பக்கத்தில் நிற்கிற ஒரு 2-3 வண்டி நாங்கள் போகிறோம், அதோட ஒரு 7 ரூபா கம்மியாக, நேற்று போன வாடகையோட 7 ரூபா கம்மியாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓனரும் சரி டிரைவரும் சரி நமக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம ஒரு ஃபிக்ஸட் ஸ்டாண்டர்டான ஒரு வாடகை ஏற்றிட்டு போக முடியும். இவ்வளோ தூரம் வரோம், இங்கே வந்து பனி எவ்வளோ கஷ்டப்படுறோம். நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நம்ம பச்சைப்பாய் போட்டு ஒரு நல்லா தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 3:25 இருக்கும். ஏன்னா நான் எந்திரிச்சு டைம் பார்த்தேன், தூங்கவே முடியல. பச்சைப்பாய் போட்டிருக்கோம், நம்ம பெட்ஷீட் போட்டு தூங்குகிறோம், ஜர்க்கின் போட்டிருக்கோம், பேண்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு தூங்குகிறோம். ஆனால் தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ். 3 மணிக்கு மேலாம் எப்படா விடியும் வெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் வந்து நம்ம இங்கே லோடு ஏற்றுறோம். வரோம் ஒரு நல்ல வாடகை கம்மியாக போகுது, வண்டிங்க அதிகமாக இருக்குன்னா சரி ஓகே ஏதாவது ஒரு லோடை ஏற்றிட்டு போயிடலாம். வாடகை வந்து நல்ல வாடகை போயிட்டுருக்கு, ஆனால் வண்டிங்க இங்கே இல்லவே இல்லை. அப்படின்னும் போது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தானே ஆஃபீஸ்காரங்கிட்ட வந்து அடித்து பேச முடியும். இந்த வாடகைனா கூட நாங்கள் போகிறோம், இந்த வாடகை தான் நேற்று போச்சு, அதே வாடகை எங்களுக்கு போடுங்க அப்படின்னு நம்ம வந்து பேச முடியும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க போகலன்னா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வண்டி பக்கத்தில் இருந்தவங்களே வந்து நாங்கள் போகிறோம் 7 ரூபா கம்மியாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நம்மளே பேசி நேற்று என்ன வாடகை அதே வாடகைக்கு தான் விட்டுருக்கோம் மதுரைக்கு. இதெல்லாம் இவங்க பண்ணதை பார்த்தாலே இல்லை நமக்கு வந்து வண்டியை இங்கே உரமாக வந்து நிப்பாட்டி மட்டும் வச்சுட்டு லோடு ஏற்ற மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நடை வந்து காஷ்மீர் கர்நாடகான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸில் லோடு எடுத்தோம். சொல்லியிருப்போம் இது மாதிரி பிரச்சனை, வாடகை சொல்லி லோடு ஏற்றினதுக்கப்புறம் வாடகை குறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம செகண்ட் நடையும் போல் இப்பயுமே அந்த ஆஃபீஸ்க்கு போல் நம்ம வண்டியை அங்கே பார்த்துட்டு ஆஃபீஸ்காரங்க வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி வா லோடு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம இதுமாரி விட்டாச்சு, இந்த வாடகைக்கு விட்டாச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை வாங்க
நம்ம சொன்ன வாடகையோட நமக்கு சொல்லி விட்ட வாடகையோட 3 ரூபா நான் சேர்த்தே போடுறேன், நீங்கள் வாங்க நான் ஏற்றி விடுறேன், லோடு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஆனால் வந்து ஆஃபீஸ்காரங்க தான் நமக்கு வந்து நான் சரியாக நடந்துக்கிறதுக்கு. ஆனால் நம்ம வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றணும்ல. நம்ம வண்டி விட்டாச்சு, லோடுக்கும் விட்டாச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அங்கேயே ஏற்றிக்கலான்னு அதே வாடகைக்கு ஏற்ற வந்தோம். வாடகை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேன்னு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையுமே டிரைவருங்களும் சரி ஓனருங்களும் சரி ஒற்றுமையாக இருக்கிறதுலன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு லோடு ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த டிரைவர்கிட்ட போயிட்டு நம்ம வாடகை கேட்டோன்னா தெரியும் அவங்களுக்கு வாடகை என்ன ஊருக்குலாம் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. அது ஓனருங்க சொல்லக்கூடாது என்னன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சொல்கிறதால நம்ம வந்து அவங்களோட நம்ம போய் ஏற்றிக்க போகிறது கிடையாது. அவங்க ஏற்றினலோட அதுக்கப்புறம் தான் போய் நம்ம ஏற்ற போகிறோம். அவங்களோட நம்ம போய் குறுக்க போயிட்டு அந்தளோட நான் ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம பண்ண போகிறது கிடையாது. அவங்க இப்போ ஒரு வண்டி இன்றைக்கி ஒரு வாடகைக்கு போதா, நாளைக்கு நம்ம அந்த லோடுக்கு போகிறோம் அதே இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நேற்று இந்த வண்டி இந்த வாடகை தான் போச்சு அதே வாடகை எங்களுக்கு போட நம்ம கேட்கலாம். ஆனால் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கணும், அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ஃபீல்டு பெருசாகும், அந்த ஃபீல்டை சுற்றி இருக்கிறவங்களும் பெருசாக ஆவாங்க. ஆனால் இங்கே இந்த ஃபீல்டில் வந்து எல்லாருமே அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேர் தான் அப்படி இருக்காங்க, எல்லாரெல்லாம் அப்படி கிடையாது. நான் எல்லாரையும் சொல்லலை, அப்படி இருக்கிறவங்களாம் சொல்கிறேன். அது ஏன் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும், ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு தான் அதோட காரணம், அதோட உள்நோக்கம் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். பார்ப்போம். இது ஒரு சேஞ்ச். எல்லாருமே ஃபிக்ஸடு, இந்த வாடகை தான் ஃபிக்ஸடு, இந்த ஊரா இவ்வளோ டிஸ்டன்ஸ் இத்தனை கிலோமீட்ரு, எந்த வண்டியாக இருந்தாலும் இந்த வாடகைக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டு வண்டிங்கெல்லாம் சேர்ந்து அப்படி பண்ணா வச்சிங்களேன், இந்த மோட்டார் ஃபீல்டு என்றைக்குமே வந்து அழியாது மீன்ஸ் இப்போயும் இந்த மோட்டார் ஃபீல்டு அழிய போகிறது கிடையாது, இன்னும் பெருசாகும்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தால் பார்ப்போம். அதுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லணும். நான் யாரையும் வந்து குறை சொல்லணும்னு சொல்லலை. வந்து இப்படி தான் இருக்குது இந்த மோட்டார் சுச்சுவேஷன், இப்போது வந்து இப்படி தான் இருக்குது. அதை வந்து நான் தெரிவிக்கிறேன், மற்றபடி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம விட்டிருக்க வாடகை வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு 195 மதுரை. அதுவே நேற்று பார்த்திங்கன்னா ஒரு வண்டி 195க்கும் போச்சு மதுரைக்கு, ஒரு வண்டி 192ம் போச்சு மதுரைக்கு, ஒரு வண்டி 197க்கும் மதுரை போச்சு. நம்ம வந்து ஆஃபீஸ்காரன்ட்ட என்ன கேட்டோம்னா நேற்று என்ன வாடகை 195, நம்ம 197 தான் போச்சு, ஆனால் 195 தான் கேட்டோம். நம்ம பக்கத்தில் இருக்க வண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் 187 ரூபாய்க்கு நாங்கள் போகிறோம் அப்படின்றாங்க. ஆஃபீஸ்காரன் உடனே வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான், 187 ரூபாய்க்கு போகிறதுக்கு என்கிட்ட வண்டி இருக்குது, நீ போகலாம் விட, நான் அந்த வண்டியை அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லை, இப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒற்றுமையாக இருக்கணும். நேற்று இந்த வாடகை 195 ரூபா, அந்த வாடகையை வந்து போடு, அந்த வாடகைனா எல்லோரும் போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் ஆஃபீஸ்காரன் கொஞ்சம் ஓகே இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க, நம்ம நேற்று என்ன வாடகை அதே போட்டு அனுப்பலாம் அப்படின்னு போடுவாங்க. அவங்க போகலன்னா நான் போகிறேன் அப்படின்ற இதில் தான் போயிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். என்னடா இவன் வளவலன்னு பேசுகிறான் அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இருக்கிற சுச்சுவேஷன், வாடகை டீட்டெயில், ஏன் இப்படிலாம் போயிட்டுருக்காங்கன்றதை வந்து நான் கொஞ்சம் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் இந்த ஃபீல்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், மோட்டார் ஃபீல்டை பற்றி. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரிவர்ஸ் போகுது இல்லை இந்த வண்டி என்ன காரணம்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் பக்கம் இங்கேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இவர் சிங்கிளாக தான் இருக்கார். இப்போ இன்னைக்கு நேற்று தான் லோடு கிட்டாங்க, இப்போ லோடு ஏற்றிட்டு கிளம்புறாரு. சிங்கிளாக தான் இருக்கார் ஆள். 40 நாள் கிளம்பிட்டார் ஒரு வழியாக. நம்ம போன டைம் வந்து மதுரைக்கு ஏற்றிட்டு போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்பயுமே இவர் இங்கே தான் இருந்தார். என்ன காரணம்னு தெரியல, 40 நாள் நிறுத்தி நேற்று லோடுக்கு விட்டு இன்னைக்கு கிளம்புறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS6 லாங் சேஸ் தான், நம்ம வண்டி மாதிரி. நம்ம வண்டியில் வந்து அட்டைப்பெட்டி மட்டும் ஏற்றுனா பார்த்தீங்கன்னா 16 + ஒரு அரை அட்டி, 16 அட்டி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் டைம் வந்து 1355 பாக்ஸ் ஏற்றிட்டு போனோம். இப்போ இவங்க வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மர பாக்ஸ் தான் ஏற்றிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல்லு
நம்மளது அட்டைப்பெட்டி ஏற்றுனா 81 82 அப்படி பிடிக்கும் ஒரு அட்டிக்கு. இப்போ இது மரப்பெட்டி அப்படின்றதால 77 78 அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு. அதிலே பாக்ஸ் கம்மியாக, வாடகையும் கம்மி. இப்போ மேலே வந்து 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் ஏற்ற சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்குமே மரப்பெட்டி ஏற்றினா இந்த இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்குமே. இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்குள்ளே வந்து லோடே வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்குள்ளே நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன், வண்டிங்க வந்துகிட்டே இருக்கும். இந்த சின்ன வண்டியில் இந்த மாதிரி இந்த பொலேரோ, டாட்டா அந்த 207, டாட்டா ஏசி இந்த மாதிரி வண்டியில் வந்து லோடு வந்து வந்துகிட்டே இருக்கும். வண்டி எப்படி சொல்கிறது, திருப்புறதுக்கோ நிப்பாட்டுறதுக்கோ ஒரு பாயிண்டில் வந்து லோடு ஏற்ற விடுறதுக்கோ ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்தளவுக்கு ஃபுல்லாக இந்த இடமே ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து வண்டிங்களே வரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஸ்டோரேஜில் போயிட்டு வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பில் ரேட்டு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேட்டு ஏற்றி விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரீசனுக்காக தான் வைக்கிறாங்க போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பாக்ஸ் இங்கே நம்ம ரேட்டு கேட்டால் 1300 சொல்கிறாங்க ஒரு பாக்ஸோட ரேட்டு. இப்போ அந்த வண்டி டிரைவர் வந்து இது மாதிரி வந்து வாடகை கம்மி, 1200 பாக்ஸ் தான் ஏற்றிருக்கீங்க, எனக்கு வாடகை இன்னும் இப்போ ஒரு 50 பாக்ஸாக ஏற்றி விடுங்க, 1250 ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்ஸ் ரேட்டு அதிகம், இதுவே வந்து மால் அதிகமாக ஏற்றிருக்கு, அதனால் வந்து பாக்ஸ் இதுக்கு மேலே இல்லை, பாக்ஸும் இல்லை, நம்மள்ட்ட அமௌண்ட்டும் இல்லை, வாங்கி ஏற்ற முடியாது, இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கும் மரப்பெட்டி ஏற்றினா இதே கண்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட் விளாட்றாங்க, ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல போய் கிரிக்கெட் விளாண்டாலும் பிரச்சனை இல்லை. வண்டிங்கெலாம் நிற்கிது, கண்ணாடியை உடச்சிட்டு போயிடுவாங்க தாய ஒலிங்க. விளாட்றது யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் விளாண்டா பிரச்சனையே இல்லை யாருக்குமே. நம்ம வண்டிக்கிட்ட போவோம், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்களா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30. எல்லாம் வண்டி கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாரத் பென்ஸ் கர்நாடகா வண்டி பார்க்க பயங்கரமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீல் கப்லாம் போட்டு பெயிண்டிங் வேறு லெவல். ஸ்டிக்கரிங் பாருங்க, ஸ்டிக்கர் தான் அதில். ஏசி கேபின். நமக்கு லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. பனி இறங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டீ ஏற்றிட்டுருக்காங்க. இப்போ என்னென்னா, லோடு ஏற்றுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம இதில் உள்கட்டு போடணும், பாக்ஸ் கவுண்ட் பண்ணணும், ரொம்ப சிரமம் இவங்களுக்குலாம். ஆனால் இந்த பனி அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு வெயில் தான் ரொம்ப இதாக இருக்கும் போல். பனிலாம் அந்தளவுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு பனி ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க. அப்படின்னாலும் அவங்க அதுக்காகன்னு ஒரு காஸ்டியூம் வச்சுருக்காங்க. அந்த காஸ்டியூம் வேறு யூஸ் பண்ணால் நான் காமிக்கிறேன். இங்கே இருக்கவங்க அவங்க குளிருக்கு போடுற காஸ்டியூம் பாருங்கள். ஸோ அங்கே போட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம விஜயகாந்த் படத்தெல்லாம் தீவிரவாதிங்க போட்டுட்ருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன். ஆனால் இதில் ஓட்டுற டிரைவருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கேரளாக்கார சேட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுறாங்க. இந்த வண்டி லென்த்து பாருங்களேன், பாருங்க சேம் நம்ம வண்டி இந்த வண்டி சேமா. இங்கே பாருங்க, இதோடவே முடிஞ்சிருச்சு. நம்மளது இங்கே ஒன்றும் இருக்குது. பாரத் பென்ஸ், ஆனால் குட்டை வண்டி தான்.